அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்திற்கு முதலாக யார் நுழைவார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சுவனத்தில் முதலாக நுழைவார்கள். முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் சுவனத்தின் வாசலுக்கு வந்து நிற்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நான் சுவனத்தின் வாசலுக்கு வந்து நிற்பேன், சுவனத்தின் வாசலை திறக்க சொல்லி கேட்பேன். உள்ளிருந்து சுவனத்தின் காவலர், யார் நீங்கள் என்று கேட்பார். இந்த இடத்தில் சுவனத்தின் காவலர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். உலகத்தில் எப்படி காவலர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று நரகத்திற்கும் காவலர்கள் இருக்கிறார்கள், சுவனத்திற்கும் காவலர்கள் இருக்கிறார்கள். நரகத்தின் காவலரின் பெயர் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாகவே மாலிக் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவனத்தின் காவலரின் பெயர் ரிதுவான் என்பதாக நாம் சிறு பிள்ளைகளிலிருந்து படித்து வந்திருப்போம், சிறு வயதிலிருந்து படித்து வந்திருப்போம். ஆனால் சுவனத்தின் காவலரின் பெயர் ரிதுவான் என்று தெளிவாக குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸ்களிலோ சொல்லப்படவில்லை. சில லஈஃபான ஹதீஸ்களிலே ரிதுவான் என்பது சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர மிகச் சரியான ஹதீஸ்களிலே அந்த பெயர் சொல்லப்படவில்லை. மாறாக அல் ஹாசின், நாம் மேலே சொல்லிய அந்த ஹதீஸிலே அல் ஹாசின் என்று ஒற்றப்படையாகவும், குர்ஆனிலே ஹஸனத் காவலர்கள் என்று பன்மையாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இப்பொழுது சுவனத்தின் காவலர் அல் ஹாசின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யார் அது என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மத் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த காவலர், நான் உங்களுக்காகத்தான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு முன்னால் சொர்க்கத்தை நான் யாருக்கும் திறக்க மாட்டேன் என்று சொல்லி சுவனத்தை திறந்து விடுகிறார். ஆம், முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சுவனத்தில் நுழைவார்கள். அதற்கு அடுத்து வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன் என்று சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லப்பட்டிருக்கின்ற முதன்மையானவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். முதன்மையானவர்கள் என்றால் இஸ்லாத்தை முதலாவதாக ஏற்றுக்கொண்டவர்கள், தன்னுடைய உயிர் பொருள் அத்தனையும் இஸ்லாத்திற்காக முதலாக தியாகம் செய்தவர்கள், இஸ்லாத்தை எல்லா பக்கமும் கொண்டு சேர்ப்பதற்காக உழைத்தவர்கள் அஸ்ஸாபிகூன். அவர்கள் சுவனத்திலே நுழைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், முதலாக சுவனத்தில் நுழைபவர்களுடைய முகம் 14ஆம் பக்கத்து நிலவை போன்று பிரகாசமானதாக இருக்கும். அடுத்து நுழைபவர்களுடைய முகம் நட்சத்திரங்களை போன்று பிரகாசமானதாக இருக்கும். அதற்கடுத்து நுழைபவருடைய முகம் அதற்கடுத்து பிரகாசமுடையதாக இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, சுவனத்திலே கூட்டம் கூட்டமாக ஒவ்வொருவர்களாக நுழைந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடந்தார்களோ அவர்களை சொர்க்கத்தின் அளவிலே கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்படும் என்பதாக சொல்லுவான். அப்படி அவர்கள் சுவனத்திலே நுழைவதற்காக உள்ளே தயாராகின்ற பொழுது சுவனத்தினுடைய காவலர்கள் அவர்களை வரவேற்பார்கள். ஆம், வகாலல்லதீன லிஹஸனதி ஜஹன்னம, சுவனத்தினுடைய காவலர்கள் சொல்லுவார்கள், திபுத்தும் ஃபத்ஹுலூஹா காலிதீன், திபுத்தும் ஃபத்ஹுலூஹா காலிதீன், சலாமுன் அலைக்கும், உங்களின் மீது சலாம் உண்டாகட்டுமாக, சலாமுன் அலைக்கும் என்கின்ற அற்புதமான ஒரு வரவேற்பை கொடுத்து திபுத்தும்
நீங்கள் நறுமணம் உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஃபத்ஹுலூஹா காலிதீன், சோனத்திலே நிரந்தரமானவர்களாக உள்ளே நுழையுங்கள் என்று சொல்லுவார்கள். பெரிதொரு இடத்திலே குர்ஆனிலே சோனத்தினுடைய வாசல்களிலே மலக்குமார்கள் நின்று கொண்டு சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக இருந்ததற்காக உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்களை வரவேற்பார்கள். இன்னொரு இடத்திலே சலாமுன் அலைக்கும் உங்களின் உதுகுலூஹா பிஸ்ஸலாமின் ஆமினீன், நீங்கள் பாதுகாப்பு பெற்றவர்களாக அச்சமில்லாதவர்களாக சோனத்திலே நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது மலக்குமார்களுடைய வரவேற்பு. இதை தாண்டி அல்லாஹு தாலாவே நேரடியாக சோனவாசிகளை சலாம் சொல்லி வரவேற்பான். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று சூரா யாசினிலே வருகிறது. அது அல்லாஹு தாலா சோனவாசிகளை வரவேற்பது. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி அல்லாஹு தாலா சோனவாசிகளை வரவேற்பான். அடுத்து சோனவாசிகள் தங்களுக்குள்ளாக சலாம் சொல்லி வரவேற்றுக் கொள்வார்கள். ஆம், தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், சோனத்திலே சலாம் தான் அவர்களுடைய காணிக்கையாக இருக்கும். லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் வலா தஸீமா, சோனத்திலே எந்த விதமான வீணான வார்த்தைகளும் பாவமான வார்த்தைகளையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் என்கின்ற அந்த வார்த்தைகளை தவிர வேறு எந்த வீணான வார்த்தைகளையும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுவதை போன்று சோனவாசிகள் அத்துணை பேர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றும் உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்றும் சொல்லி சொல்லி அவர்கள் வரவேற்கப்படுவார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த வரவேற்பையும் சேர்த்துக் கொள்வார்கள். வாருங்கள் சோனவாசிகளே, உள்ளே வாருங்கள், உங்களுக்கு இனி நோய் என்பதே கிடையாது, நீங்கள் ஆரோக்கியமாகவே இருப்பீர்கள். வாருங்கள், உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது, நீங்கள் உயிரோடவே இருப்பீர்கள். வாருங்கள், உங்களுக்கு வயோதிகம் என்பதே வராது, நீங்கள் வாலிபமாகவே இருப்பீர்கள். வாருங்கள், உங்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது, உங்களுக்கு இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருக்கும். வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி சோனவாசிகள் வரவேற்கப்படுவார்கள். சில சமயங்களிலே நன்றாக தொழுதவர்கள் தொழுகையின் வாசல் வழியே அழைக்கப்படுவதற்காக மலக்குகள் நிற்பார்கள். வாருங்கள், இந்த வாசல் வழியாக நீங்கள் நுழையுங்கள் என்பார்கள். நோன்பு வைத்தவர்களை ரையான் வாசல் வழியாக நுழையுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்கள். சதக்கா அதிகம் கொடுத்தவர்களை சதக்கா வாசல் வழியாக நுழையுங்கள் என்று சதக்கா வாசலில் நிற்கக்கூடிய மலக்குகள் சொல்லுவார்கள். சில சமயங்களிலே எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தவர்களை எல்லா மலக்குகளும் போட்டி போட்டு கொண்டு அழைப்பார்கள். என்னுடைய வாசல் வழியாக நுழையுங்கள், என்னுடைய வாசல் வழியாக நுழையுங்கள் என்பதாக அந்த சமயத்திலே மலக்குமார்களுக்கு மத்தியிலே சிறு போட்டிகளும் நிலவத்தான் செய்யும். அப்படிப்பட்ட பாக்கியமிக்கவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள்வானாக. நாம் சோனத்தில் உள்ளே நுழைந்து விட்டோம். சோனத்தினுடைய அழகான காட்சிகளையும் பிரம்மாண்டமான காட்சிகளையும் நாம் அடுத்தடுத்து பார்ப்போம். இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். ஆம், சோனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை பற்றி நாம் இன்று பார்த்தோம் இல்லையா? அதே சோனத்திலே சொல்லப்படுகின்ற வார்த்தையையே இன்றைய திக்ராக நாம் அமைத்துக் கொள்வோம். ஆம், தஅவாஹும் ஃபீஹா, சோனத்திலே அவர்களுடைய அழைப்பாகிறது, அவருடைய துதிப்பாகிறது. சுப்ஹானகல்லாஹும்ம சுப்ஹானகல்லாஹும்ம என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவானே, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் என்பதுதான் சோனவாசிகளுடைய துதிப்பாகவும் அழைப்பாகவும் இருக்கும் என்று சொல்லுகிறானே, அதே வார்த்தையை இன்ஷா அல்லாஹ் நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம். சுப்ஹானகல்லாஹும்ம, நிச்சயமாக சோனவாசிகள் ஒருவர்களாக நாம் ஆகுவோம். வாஹிர் தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.